ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ட்ராகன் ஃப்ரூட் செடிகளை விதைகள்லேருந்து முளைக்க வைக்கிறது எப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் அதில் வளர்ந்த செடிங்க தான் இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு அடிக்கு கிட்டத்தட்ட வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக அளந்து பார்த்தா ஒரு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பக்க கிளைகள் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இதில் 2 செடி இருக்குது. இது ஒரு செடி, இது இன்னொரு செடி. பாருங்கள், இதில் பக்க கிளையெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நிறைய செடிங்களை நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படியே கிஃப்டாக கொடுத்துட்டேன். அதெல்லாம் அவங்கக்கிட்ட அது எப்படி வளர்ந்துட்டுருக்குன்னு தெரியல. ஒரு வேளை மாற்றி வைக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை நல்லா வளர்ந்துட்டுருக்கான்னு அதை பற்றி எனக்கு தெரியல. நான் இன்னும் கேட்கல அதெல்லாம். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னொன்று கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஒரே ஒரு செடி தான். எவ்வளோ கிளை இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியும். அடியில் ஒரே இடத்துல இருந்து தான் இந்த கிளைங்கெல்லாம் பிரிஞ்சு வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா பெருசாகவும் வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த செடிகள் நல்லா வளர்ந்த செடிகளை இப்போ காட்டுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம 8 மாதத்துக்கு முன்னாடி போட்ட பதிவு அப்போ ரொம்ப குட்டி குட்டி செடியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஒரு அடி அளவுக்கு வளர்ந்துருக்கும். எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். நேராக நிமித்தும் போது இது எல்லாமே வளைஞ்சிட்டு இருக்கிறதால அவ்வளோ உயரம் கம்மியாக தெரியலாம். நம்ம நேரம் வச்சு நிமித்தி பார்த்தோன்னா நல்லா உயரமாக தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கூட பெரிய பாட்டில் மாற்றணும், இல்லைன்னா நிலத்துக்கு மாற்றி வச்சிடலான் இருக்கேன். இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம்னா, இதில் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. செடி மேல் மண் காஞ்சதுக்கப்புறம் இதை பாருங்கள், இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி மண் காயும் போது லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி இருந்தால் இது அழுகி போயிடும், அடியிலலாம் அழுக ஆரம்பிச்சிடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் செடி. அதை ஒன்றை மட்டும் நம்ம கவனித்து பார்த்தோன்னா செடி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது பாருங்கள், நம்ம ஒரு 2-3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் நம்ம அறுவடை எடுக்கிறதுக்கு. அப்புறமா இதிலேருந்தே நம்ம அறுவடை எடுப்போம். நம்ம சேனலில் தொடர்ந்து அதை பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்றத பற்றி பதிவு போட்டிருக்கோம். அதை விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.